திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு புலமையுடன் கூடிய செல்வ யோகத்தை பற்றி பார்க்கலான் இருக்கோம். இந்த செல்வ யோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீர் கிரகங்கள் சந்திரன் அல்லது நீர் கிரகங்களான சந்திரனோ சுக்கிரனோ இணைந்து இருந்தால் அந்த ஜாதகர் திறமசாலியாகவும் செல்வ வளத்தோடையும் பொருந்தியவராக இருப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய செல்வங்கள் புகழ் பெருமை எல்லாமே கிடைக்கும். செல்வம் நிறைய இருந்தால் எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க நிறைய செல்வ வளம் அவங்களுக்கு சேரும். செல்வ வளம் சேரும்போது அவங்க நல்ல கீர்த்தியுடன் இருப்பாங்க. மேலே இவருக்கு மற்றவரோட பண்பாக பேசும் பழக்கம், அதாவது செல்வம் சேர்ந்தாக்க கர்வம் இல்லாமல் பணிவு வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கர்வமும் இருக்குது, செல்வம் இருந்தால் கர்வமும் இருக்குது. ஆனால் நிறைய செல்வம் இருக்கிறவங்க பாருங்கள் கொஞ்சம் பணிவாக தான் இருப்பாங்க எப்பயுமே. அந்த பணிவும் பண்பும் பேசும் வழக்கத்தில் இயல்பாக பேசுகிற புலமையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் நல்லா விரிவாக வேறு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.